அருமையான சிஎஸ்ஐ திருச்சபை தேவ ஜனங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நான் எழுதி ஒரு அருமையான பாடலை உங்களுக்கு என்று பாட விரும்புகிறேன். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் கடந்து செல்வோம். இந்த பாடல் சகரியா 8 எழுதியிருக்கிறபடி சியோனுடைய மகிமை திரும்பும் போது சியோனுடைய அழகு எப்படி வர்ணிக்கப்படுகிறது என்ற குறித்தது ஒரு பாடல். உங்களுக்கு தெரிந்ததுதான் நீங்க கூட சேர்ந்து பாடுங்க. மனசின் உள்ளே ஓரோசை பேசுதோ, வாழ்வின் கசப்பை மீண்டும் நினைக்குதோ, மறந்திடு என்று மறக்க மறுக்குதோ, இயேசுவை நெஞ்சம் உதறி தள்ளுதோ, மனசே அலையாதே, மனசே திகையாதே, மனசே சிதறாதே, மனசே பதறாதே. வாழ்க்கை என்பதிலே நிறைவேறா விருப்பம் ஆயிரம் இருக்கும், இமைக்கும் பொழுதினிலே நிறை மாறும் நிறைவேறும், ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும், விளையாடு மகிழ்வோடு, காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும், நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும், உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும், நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேர் சொல்லும், மனசே அலையாதே, மனசே மனசே சிதையாதே, மனசே மனசே சிதறாதே, மனசே மனசே பதறாதே, மனசே மனசே அலையாதே, மனசே மனசே சிதறாதே, மனசே மனசே கலங்காதே, மனசே மனசே கலங்காதே. 12ஆம் அதிகாரம் நாம் இன்று வாசித்த சுவிசேஷ பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 25 வசனங்களை உங்களுக்கு என்று நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள்.
அவருடைய மூத்த குமாரன் வயலிலிருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு அவர்கள் மூத்த குமாரன் வயலிருந்தான். அப்பொழுது திரும்பி வந்து சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தார். நம் அனைவருக்கும் அநேகமாய் தெரிந்த ஒரு வேத பாடம். சிறு வயதிலிருந்து the prodigal son என்று சொல்வார்கள், தொலைந்து போன ஒரு மகன். அவன் மீண்டும் வீட்டிற்கு வருவது நமக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு சத்தியம். எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ உலகத்திலே அங்கெல்லாம் இந்த கதையை சொல்லப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்து இயேசு எல்லாவற்றிலும் தன்னுடைய சீஷர்களிடத்திலும் விசுவாசிகளிடத்திலும் போதித்த போது அநேக முறைகளை அவர் பயன்படுத்துகிறார். அதிலே ஒன்று கதைகளை சொல்வது. எத்தனை பேருக்கு கதைகள் பிடிக்கும்? எல்லாரும் கதைகள் பிடிக்கும். ஆமாம். சின்ன வயசுல இருந்து நம்ம சண்டே ஸ்கூலோ இல்ல எல்லாவற்றிலும் நம்ம அட்டன் பண்ணும் போது இந்த கதைகளை கேட்டு வளர்வது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அதே போல நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல நிலாவை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? சோறு ஊட்டுவார்கள். சோறு ஊட்டும் போது என்ன பண்ணுவாங்க? தாய்மார்களே ஒரு கதையை உருவாக்குவாங்க, இல்லைன்னா தாய்மார்களே ஒரு கதையை சொல்லுவார்கள். ஆனால் இந்த கதையிலே ஒரு முக்கியமான சத்தியம் ஒளிந்திருக்கிறது. நியாயப்படி பார்த்தா இந்த கெட்ட குமாரன் வீட்டிற்கு வரும் பொழுது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி என்ன பண்ணிருப்பாரு? அப்பா கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டார், இல்லைன்னா பெல்ட் கழட்டி என்ன பண்ணிருப்பாரு? அடி வாங்கியிருப்பார். நான் எனக்கு சிறு வயதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகம் உண்டு. டேபிள் மேல ஒரு 3 ரூபாய் இருந்தது, இந்தியா காசு 3 ரூபாய். அந்த காலத்துல இந்த ஸ்டம்பர் பால்ன்றது ரொம்ப ஃபேமஸ். நீங்க எல்லாம் கண்டிப்பா கட்டாருக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல எல்லாரும் விளையாண்டுருப்போம். அந்த பந்து, இந்த ரப்பர் பந்தை வாங்கி விளையாடுறது அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் சின்ன வயசுல. அப்போ ஒரு நாள் இந்த 3 ரூபாய் அவருக்கு கேட்காம எடுத்துன்னு சொல்லி எந்த கடையில நான் வாங்கணும் அந்த கடை வரைக்கும் நீ பைப், பிவிசி பைப் வச்சு அடிச்சு எடுத்துட்டு போறேன். அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லி ஐரையா பையனை அடிச்சு எடுத்துக்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேலி கிட்டது. அப்போ இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எந்த ஒரு தகப்பனும் நம்முடைய கலாச்சாரத்தின்படி சீர்திருத்தத்தான் தன்னுடைய மகனை பார்க்கிறான். ஆனால் முதலாக நாம் இந்த சத்தியத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காணாமல் போன ஒரு தன்னுடைய மகன் காணாமல் மட்டும் போன தன்னுடைய சொத்தை எல்லாவற்றையும் கொண்டு சென்று வெகு தூரத்தில் சென்று குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று தகப்பன் தாயை விட்டு பிரிந்து சென்று எல்லாவற்றையும் அழித்து விட்டு திரும்பவும் வீடு வரும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். என்ன பண்றா தகப்பன்? இந்த இங்கிலீஷ் வேர்ஸ்ல எப்படி சொல்றது? even before he had come half the way through, அதாவது வீட்டுக்கு வருவதற்கு பாதி தூரம் அவன் நடந்து வந்த உடனே தன்னுடைய தகப்பன் அவனை வரவிடாமல் இவன் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். முத்தமிட்டது மட்டுமல்ல, தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி கூப்பிட்டு நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் பாதரட்சையும் போடுங்கள் என்று சொல்கிறான். கனடா தேசத்துல நான் வர நாட்டுல பிள்ளைகளை இங்க மட்டும் தான் அடிக்கணும். எங்க? ஆமா, வேற எங்கேயாச்சும் கையில காலை நம்ம தட்டி ஏதாச்சும் ஒரு காயப்பட்டதுன்னா பிள்ளை டே கேருக்கு போகும்போதோ ஸ்கூலுக்கு போகும்போதோ அந்த கவுன்சிலர் யாராச்சும் ஒருத்தங்க அந்த காயத்தை தழும்ப பார்த்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளைய வாழ்க்கையில திரும்ப வாங்கவே முடியாது. அப்பேற்பட்ட கலாச்சாரத்திலிருந்து நாம் இப்போ நம்ம கலாச்சாரத்துக்கு இப்போ ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வரும். பிள்ளைகளை என்ன பண்றோம்? அடிக்காமல் வளர்த்துக்கிறோம். ஆனால் எந்த ஒரு தகப்பனாவது பிள்ளை செய்த தவறுக்கு அவன் திரும்பி வரும்பொழுது வீட்டிலே கன்றுகளை அடித்து புசித்து கொண்டாடி மகிழ்ந்து பார்த்திருக்கிறீங்களா? அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவன் தூர போய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த போதும் அவன் திரும்பவும் வரும்போது மனமார்ந்து அவனை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் போடுகிறான். இது எதை குறிக்கிறதுனா கிறிஸ்துவனுடைய அன்பை குறிக்கிறது. ஆமென். சகரியா 8ஆம் அதிகாரத்திலே சீயோனுக்காக நான் கடும் வைராக்கியம் கண்டேன் என்று சொல்லுகிறார். இன்று தேவனுடைய திருச்சபைக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னென்றால், நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மீண்டும் பெற்றுக் கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் காணாத அதிசயத்தையும் அற்புதங்களையும் தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் நடந்த போது இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்பவும் நீங்கள் வரும்பொழுது
அப்படியே அது கிடைச்சதா, அது பேர் கட்டார் பேங்க். $100 இழந்துட்டு $100 திருப்பி கொடுத்தாருன்னா அது யாரு? கட்டார் பேங்க். ஆனா கிறிஸ்து ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்திற்கு நேராய் திரும்பும் பொழுது அவன் இழந்தவற்றை மாத்திரம் கொடுப்பதில்லை, அவன் இழந்தவற்றை திரும்பவும் பல மடங்காக அவனுக்கு அளிக்கிறான். சகரியா 8ஆம் அதிகாரத்தில் இன்னும் அதிகமாய் சொல்லப்படுகிறது, திரும்பவும் சீயோனுடைய மகிமை திரும்பும். சிறு வயதுல நான் ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அது ஒரு வார்த்தை இருக்கும், சீயோனின் மகிமை மீண்டும் திரும்பும். நான் எப்பொழுதுமே யோசிச்சிருக்கேன், சீயோனின் மகிமை திரும்பும்னா என்ன அர்த்தம்? மனசுல கை வச்சு சொல்லுங்க, நான் தான் சீயோன், என்னுடைய குடும்பம் சீயோன், என்னுடைய குடும்பம் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படும். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாமே லாஜிக் படி யோசிப்போம். ஓகே, 2 கூட்டல் 2 என்ன? 4. 4 கூட்டல் 4 என்ன? 8. எல்லாருக்கும் தெளிவா தெரியும் நம்ம ஆட்களுக்கு. ஆனா கிறிஸ்துவனுடைய மனதின் படி, கிறிஸ்துவனுடைய அடையாளத்தின் படி, ராஜ்யத்தின் அடையாளத்தின் படி அது அப்படி நடப்பதல்ல. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு தேவன் 5000 பேரை போஷித்தார். அப்ப தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷனை திரும்பவும் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷன் இழந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அதை 10,000 மடங்காய் மீண்டும் அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். எந்த ஒரு தகப்பனும் ஒரு மனுஷன் தன்னுடைய மகன் தவறுகளை செய்துவிட்டு திரும்பி வரும்போது அதை கொண்டாடுவது கிடையாது. ஆனால் கிறிஸ்து ஒரு துளைந்த போன ஆடு திரும்பவும் சபைக்குள்ள சேர்க்கப்படும் பொழுது பரலோகம் அவனை கொண்டாடுகிறது. தவறுகள் செய்யாத மனுஷர்களே கிடையாது. இங்க நம்ம யார் தவறு செய்யாம இருக்கிறோம்? ஆனால் தவறு செய்கிற மனுஷர்களை ஒருவர் திருப்பி மீண்டும் அணைத்துக் கொண்டு அவர்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போடுவார்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்து இயேசுவின் அன்பு மாத்திரமே. எத்தனை பேருக்கு லினன் தெரியும்? எத்தனை பேருக்கு லினன் தெரியும்? The most costliest cloth ever. NIV-ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவனுடைய திரும்பவும் வரும்போது when he came back, he asked one of his servants to come and clothe him with linen and give the best of a ring to be put on his finger. நியாயப்படி யூதருடைய கலாச்சாரத்திலே ஒரு மனுஷன் திரும்பவும் இப்படி தவறு செய்துவிட்டு வரும்பொழுது தன்னுடைய தகப்பன் என்ன பண்ணுவாரோ, ஒரு பானை எடுத்துக்குவார். இந்த பானை எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய முகத்துக்கு முன்பாக உடைத்து விட்டு, நீ நாசமா போ, எக்கேடு கெட்டு போ, என்னுடைய வீட்டிற்குள் நுழைய வேண்டாம் என்று சொல்வாராம். அப்பேற்பட்ட கடினமான ஒரு கலாச்சாரத்திலே கிறிஸ்து இயேசு ஒரு கதையை சொல்லுகிறார் தன்னுடைய சீஷர்களுக்கு. அன்பின் நிமித்தம் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். யாரு கடையில? கிறிஸ்துவ கடையில. அவன் திரும்பவும் வரும்பொழுது அவனை தேவன் கொண்டாடுகிறார். நம்ம அட்வென்ட் 3வது வாரத்தில் இருக்கிறோம். இந்த அருமையான சத்தியத்திலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே நீங்கள் துளைத்த ஆசீர்வாதங்கள், துளைத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு மீண்டும் அளிப்பார். ஆமென். அநேக ஜனங்களுக்கு நாம விசுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா சகரியா 8ஆம் அதிகாரத்திலே அதே சொல்லி இருக்கிறது, உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருப்பது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமானது அல்ல. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், தேவனை மீண்டும் கட்ட நினைக்கிறார், தேவனை மீண்டும் உருவாக்க நினைக்கிறார், நான் இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் வரும்போது எப்படி நான் திருப்பிக் கொள்வேன்? நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருப்பது அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமானது அல்ல. பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்கள். பேர்ட்ஸ் ஐ வியூ என்ன தெரியுமா? இப்ப கட்டார்ல நம்ம கட்டார் ஏர்வேஸ் எடுத்தீங்கன்னா, கட்டார் நுழையறதுக்கு முன்பதாகவே மேல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கட்டாருடைய டிசைனை பார்க்க முடியும். மேல இருந்து நம்ம இந்த பில்டிங்கை பார்ப்போம்னா ரொம்ப நமக்கு எறும்பு மாதிரி என்ன பண்ணும் தெரியும். சில நேரத்துல நாம் தேவனை ஒரு பெட்டிக்குள்ள அடைத்தரா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இதுக்குள்ளதான் ஆபரேட் பண்ணுவார் போல. ஆனால் கிறிஸ்து இயேசு செயல்படும் போது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற காரியங்களை அவர் ஆச்சரியம் இல்லாமல் செய்கிறார். ஆமென். நான் உங்களுக்கு ஒரு அருமையான சாட்சியை பகிர விரும்புகிறேன். டென்மார்க் தேசத்திலே நான் சென்றிருந்த போது ஒரு அருமையான ஸ்திரீ, அவர்கள் 5 முறை குழந்தை அவங்களுக்கு தங்கும். ஆனால்
3வது மாதத்துல 4வது மாதத்துல ஏதாவது ஒரு நாய் அந்த குழந்தை கலைந்து விடும். இப்படி பல வருஷமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள், இனிமேல இவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறியே கிடையாது. ஏன்னா அந்த பாடி அவ்வளவு வீக்கா இருக்கு. இதுக்கு மேல there is no option for pregnancy other than even if you go IVF or IUI nothing can be possibly done என்று மருத்துவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை கொண்டாந்து காண்பித்தார்கள். ஆனா அவர்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொன்னேன், தேவனை நீங்கள் முழுமையாக விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு சீராய் திரும்பவும் கொடுப்பார். நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கலாம். எப்படி இப்பேற்பட்ட ஒரு இழப்பிற்கு தேவன் நமக்கு சரி ஈடு கட்டுவாரா? தேவனுடைய சுகவீனத்தை சுகமாய் மாற்றுவாரா? நான் இழந்து போன இந்த நஷ்டங்களிலே இந்த வருஷத்துல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆண்டவர் எனக்கு திரும்பவும் கொடுப்பாரா? வருகிற 2026ஆம் ஆண்டுக்காச்சும் ஒரு புதிய விடுவு கிடைக்காதா? விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கென்றே செய்யப்படுகிறது. ஆமென். பாருங்க, அந்த சாட்சியில ஒரு விஷயம் என்னன்னா, அதை சொல்லிவிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க விசுவாசிங்க, தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உலக தகப்பனை காட்டிலும் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு என்று நன்மையானவைகளை செய்கிறார். அப்போ அந்த அம்மாவுக்கு அடுத்த வருஷம் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு அற்புதமான ஒரு சுக பிரசவத்தை தேவன் கொடுத்தார், ஒரு அருமையான ஆண் குழந்தையை நான் பெற்றுக்கொண்டேன். 9 வருஷத்திற்கு பிறகு ஒரு அருமையான ஆண் குழந்தையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்படி பல்லாயிரக்கணக்கான சாட்சிகளை நம்மளால் கேட்க முடியும். ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சீயோனுடைய மகிமை திரும்பும் பொழுது சீயோன் மற்றவர்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் மாறினார். சீயோன் என்றால் என்ன? நம் குடும்பம் தான் சீயோன். அநேக ஜனங்களுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வாதத்திற்கு உள்ளாய் நடத்துவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில அநேகமான உடைப்புகளை நாம் சந்திக்கிறோம். அடுத்த முறை ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க போகும்போது நீங்க யோசிங்க, தேவன் உங்களுக்கு மேல ஒரு மகத்துவமான மகிமையை வைத்திருக்கிறார். தேவன் 5 அப்பத்தை 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஆனால் அந்த 5 அப்பத்தை தேவன் உடைத்த போது அது ஆசீர்வாதமாய் மாறினது. எல்லா மனுஷனும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முன்பதாக ஒரு உடைப்பின் காலகட்டத்திற்குள் போகிறார்கள். குடும்பமானாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு சபையா இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நாம் ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவன் நம்மை சில காரியங்களுக்கு உள்ளாக அனுமதிக்கிறார். God allows us into some kind of struggles, trials for us to shine better. Problems come, trials come. Sometimes as people of God we ask, why am I going through this situation? சில நேரத்துல மனைவி கேட்பாங்க, ஏன்பா நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது? சில நேரத்துல கணவர் கேட்பார், ஏன் என்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் இப்படி? சில நேரத்துல குடும்பமா நீங்கள் கேள்வி கேட்பீங்க, ஆண்டவரே ஏன் நான் மட்டும் இந்த கஷ்டத்தை படுகிறேன்? யோசிக்க, என்னைக்குமே கஷ்டப்படும் போது தேவன் உங்கள் மேல ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு தேவனை முதுகிலே குத்தினார்கள். எவ்வளவு தடவை தேவன் தன்னுடைய உடன்படிக்கை மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஜனங்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுதும் இப்பேற்பட்ட மக்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்துவிட்டு தேவனை தள்ளிவிட்டு மற்றொரு விக்கிரகங்களை அவர்கள் வளர்ந்து சென்றார்கள். ஆனாலும் தேவன் இவர்களை மீண்டும் தன்னுடைய அன்பின் கயிறாலே இழுத்துக் கொண்டு இவர்களை தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் ரட்சித்தார். சீயோனுடைய மகிமை மீண்டும் திரும்பும் என்று சொன்ன பொழுது இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிமைகளாக வாழும் பொழுது தேவன் இவர்களை நோக்கி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், ஒரு நாள் உன்னுடைய மகிமை திரும்பும், ஒரு நாள் உன்னுடைய மகிமை திரும்பும். அநேக ஜனங்கள் தேவனை விட்டு ஓடி போடும் பொழுது ஆண்டவர் அவர்களை அப்படியே விடுவது கிடையாது. அவர்களை மீண்டும் இழுத்துக் கொண்டு எப்படி தன்னுடைய கதையில அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறாரோ, தங்களை மீண்டும் சபைக்குள்ள வரவழைத்து அவர்களுக்கு அன்பின் கயிறாலை இழுத்துக் கொண்டு அவர்களுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவர்கள் பரிசாக தருகிறார். சில நேரத்துல நியாயப்படி பார்த்தா நம்ம அந்த பெரிய குமாரனா இருக்கும். ஏன் இவனுக்கு மாத்திரம் இப்படி கிடைக்குது? ஏன் இவன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறோம்? ஏன் நமக்கு இல்லாத ஆசீர்வாதம் அவனுக்கு? தேவனுடைய ராஜ்யத்திலே சில நேரத்துல எதுவுமே ஃபேரா இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்திலே சில நேரத்துல அவருடைய கண்களுக்கு காரியங்களை அவர் செய்யும் பொழுது அது நம்முடைய புத்திக்கும் நம்முடைய கூர்மைக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் அப்பாற்பட்டதா இருக்கிறது.
ஆனால் தேவன் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை ஒரு மனுஷனாலும் தடுக்கவும் முடியாது. வைஸ் வர்சா. ஒரு கதவை அவர் அடைக்கணும்னு நினைச்சா அது ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. இந்த பழைய கெட்ட குமாரன் தன்னுடைய வீட்டை விட்டு போய் எல்லாவற்றையும் ஆஸ்திகளை அழித்து விட்டு திரும்ப வரும் பொழுது நியாயப்படி அவனுக்கு யூத கலாச்சாரத்தின்படி அவனுடைய என்டையர் ஹையரை அவன் என்ன பண்ணிருக்கணும், கற்படி துண்டா அழிச்சு அவனை தனியா அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் அவனை மீண்டும் சேர்த்து அவன் பாருங்க, அவனுடைய எண்ணம் பாருங்க, நான் திரும்பவும் வீட்டிற்குள்ள போகும்போது ஒரு வேலைக்காரனா வச்சு என்ன பண்ணும், என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இருதயத்தோடு வருகிறான். ஆனால் அவன் வரும் பொழுது அவன் இருந்த நிலைமையை காட்டிலும் அவனை பல்வேறு மடங்காய் தன்னுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிறான். சில நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் வரும்போது மக்கள் அவனை பார்த்து பொறாமைப்படுவாங்க. எப்படி இவன் வழிவிலிக்கு போகணும் ஆச்சு, இவன் இப்படி ஆனவன் ஆச்சு. ஆனா அதுதான் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையும் தயவும் ஒரு குடும்பத்திற்கு வருமானால் அதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. கிரேஸ் அண்ட் ஃபேவர் இஸ் நாட் ஜஸ்ட் என்று சொல்வார்கள், கிரேஸ் அண்ட் ஃபேவர் இஸ் அன்ஃபேர் என்று சொல்வார்கள். பாருங்க, எருசலேமிற்கு நிகழ வேண்டியது என்ன, தேவனை விட்டு அவர்கள் தள்ளி போன போது அவங்க சாபத்தின் வாழ்க்கையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஜனங்களையும் கொண்டு வந்து அழைத்து மீண்டும் அவர்களுக்கு சொல்லுகிறார், ஒரு நாள் உன்னை குறித்து மக்கள் சாட்சி சொல்லும் வரைக்கும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கடைசி வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, all your mourning and traditional fast and times of mourning you have kept in early summer, midsummer, autumn and winter are now ended. They will become festivals of joy and celebration. இதுவரைக்கும் நீங்கள் புசியாம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க சாப்பிடாம உண்ணாவிரதமா இருந்து ஜெபித்து இருக்கலாம். அப்பேற்பட்ட நாட்கள் போய் ஆண்டவர் உங்களை புசிப்பும் குடிப்பும் உள்ள நாட்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். நீங்கள் நினைத்த ஆசீர்வாதங்களை, இழந்த ஆசீர்வாதங்களை கொண்டு மீண்டும் தேவன் உங்களை இன்னும் பல்வேறு மடங்காய் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது அப்படின்னா, உங்களுடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பும் பொழுது. Amen. The main point here is the son came back. One time I asked my auntie, she's a Bible teacher, what if the son had never come back? What if the son had never come back? It's not going live now. What if the son had never come back? அவங்க சொன்னாங்க, look around. There are so many lost sons who have never come back. கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற சமுதாயத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நமக்குள்ள தேவன் இருக்கிறார், தேவன் நமக்கென்று வேலை செய்கிறார். நமக்குள்ள இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் அவர்களுக்கு கிடைக்கிறதா பாருங்களேன். ஏன்னா விரக்தியில வாழ்றாங்க. அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். நாம் கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்ப வருகிறோம். The moment that the son decided that he will come back to his house, அவன் முழுவதுமாய் கூட அந்த வீட்டிற்குள்ள நுழையாததற்கு முன்பதாகவே தகப்பன் அவனை ஓடி சென்று கட்டி அணைக்கிறான். That is godly love. உங்களுடைய பிள்ளைகள் சபைக்கு வராம இருப்பாங்க, சில நேரத்துல பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு நேராக அவருடைய இருதயத்தை திருப்பாம இருப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், அவர்களுக்காக ஜெபியுங்க. Only pray. Prayer is what you can do. இந்த காலகட்டத்தில் அவர்களை கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம இது பண்ணா கூட சத்தியத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, விலகி போயிடுறாங்க. What can you do as a parent? What can you do as a upcoming generation? You can only pray. அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்து அவருடைய இருதயத்தை, அவருடைய முகத்தை அவருக்கு நேராய் திருப்புகிறார். ஆமென். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு இது வரும், எங்க அப்பா அம்மா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதே வாழ்க்கைக்கு நானும் திரும்ப வேண்டும் என்று அவர்களே வருவார்கள். திரும்பவும் சீயோனுடைய மகிமை திரும்பும்னா என்ன, எப்பொழுது இவர்கள் கிறிஸ்துவுக்கு நேராய், எப்பொழுது இவர்கள் தேவனுக்கு நேராய் இந்த எருசலேம் ஜனங்கள் தங்களுடைய முகத்தை திருப்பினார்களோ அப்பொழுது தேவன் இவர்களை அளவுக்கு அடங்க ஆசீர்வாதங்களால் இவர்களை ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷன் புத்தகத்துல நாம் 15ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம் இந்த கதை. இதே மாதிரி இன்னொரு கதை இருக்குது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி பார்வோன் தன் கையில் போடப்பட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இங்க ஒரு தொலைந்து போன மகன் திரும்பி வருகிறான். அவனுக்கு ஒரு புதிய உடையை உடுத்தி அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்கிறார். ஆதியாகமத்துல முதல் முறையாய் ஒரு மனுஷன் குழியிலே இருந்து உயர்த்தப்படுகிறான். பாருங்க, தான் நம்பின சொந்த குடும்பம், சகோதரர்கள், பெற்றோர் எல்லாரும் தன்னுடைய தரிசனத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தார்கள். நாம் சில நேரத்துல மனசுல அநேக ஆசை இருக்கும், ஆசைப்பட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவோம். யோசேப்பும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தான். தான் என்ன ஆசைப்பட்டானோ, தான் என்னத்தை சொப்பனத்தில் கண்டானோ அது எல்லாவற்றையும் போய் தன்னுடைய தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதரர்களிடத்திலும் சொல்லும் போது அவர்கள் கோபப்பட்டார்கள். வீடு வாங்குறோமா, கார் வாங்குறோமா, சில நேரத்தில் சொல்லுவாங்க, வீடு கார் வாங்குறோமா, யாருக்கு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஆனா நமக்கு அப்படி இருக்காது. கவனம் இல்லாம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை தன்னுடைய குடும்பங்கள் எல்லாரும், சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து குழியில போட்ட போதும் தேவன் அவனுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி வைத்து அவனை உயர்த்தி கொண்டு போய் ஒரு பெரிய அறையிலே வைக்கிறார். அவனுக்கு தேவன் கொடுத்த மகிமை என்ன தெரியுமா? புதிய ஒரு உடையும் ஒரு மோதிரமும். இந்த சைன் சீல் என்று சொல்கிறார்கள். சைன் சீல் ரிங் அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்தில் இந்த மோதிரத்தை அவர்கள் வைத்து அச்சு வைக்கும் பொழுது அது எல்லா இடத்திலும் செயல்படும். யாரும் அதற்கு மேலாக, there is no signing authority above than the signature of it. யாரும் அதற்கு மேலாக ஒரு வார்த்தை பேச முடியாது. ஒரு காலத்தில் தான் சொன்ன தரிசனத்தை ஒரு பயணம் மதிக்காத போதும் தேவன் அவனை கொண்டு உயர்த்தி வைத்து இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு பல மடங்காய் திரும்பவும் கொடுக்கிறார். ஆமென். ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சக்தி உள்ளவனானான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது எதை குறித்துதான பயமும் நமக்கு தேவையில்லை. அன்பு ஜனங்களே, உங்களுக்கு அருமையான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, பேசிக்கொண்டே போலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, யாரை இழந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாது. யாரை இழந்தாலும் தேவனை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாது. மனுஷனுடைய அன்பு, குடும்பத்தினுடைய அன்பு நமக்கு ஒரு காலகட்டத்திற்கு தான். அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, வீடு வரை உறவு, கல்லறை வரை கடைசி வரை யாரும். அம்மா, அருமையான பயங்கர கண்ணதாசன் ஃபேலம் போல நீங்க. கடைசி வரை யாரும், கல்லறை தாண்டி வருபவர் ஒருவர் மாத்திரமே கிறிஸ்து. ஆமென். கல்லறை தாண்டி ஒரு மனுஷன் நம்மளோட கூட பயணிப்பானா அது கிறிஸ்து மாத்திரம் தான். நீங்க இந்த வருஷத்துல அநேக கஷ்டங்களுக்குள்ள போயிருக்கலாம், குடும்பத்துல ஒரு நபரை இழந்திருக்கலாம். எவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துல வைத்திருக்கிறாருன்னா இதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. அதை விசுவாசியுங்கள். இஸ்ரவேல் மீண்டும் கட்டப்பட்டது போல, எருசலேம் மாநகரம் மீண்டும் கட்டப்பட்டது போல, தொலைந்த மகன் திரும்ப வரும்பொழுது அவனுக்கு தேவன் விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தது போல தேவன் உங்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு செய்வார். அதை நான் என்னுடைய மனதில் ஏவப்பட்ட, ஆவியில் ஏவப்பட்டு உங்களுக்கு என்று சொல்லுகிறேன். தேவன் இந்த கட்டார் சிஎஸ்ஐ திருச்சபை தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லா குடும்பங்களும் தேவனுடைய நன்மை வருகிற வருஷத்திலையும் இந்த வருஷத்துக்குள்ளாக நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா நிச்சயமா காண்பீர்கள். நீங்களும் அதை விசுவாசிங்கள். தேவன் உங்களுடைய குடும்பங்களை மீண்டும் கட்டி எழுப்ப நினைக்கிறார். ஆனால் நம்முடைய முகத்தை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பும் பொழுது இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பல மடங்காய் மீண்டும் பெற்றுக்கொள்வோம். அருமையான ஐயாக்காகவும் அருமையான திருச்சபையிற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பல மடங்கு சியோனை போல உங்களுடைய மகிமையை திரும்பி அடுத்த வருஷம் வரும்பொழுதும் நான் உங்களை சந்திப்பேன் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். நன்றி. பாஸ்டர் கிருஷ்ணன் துரை அவர்கள் எங்களுடைய ஈரோடு மறை மாவட்ட சேர்ந்தவர், இருந்தாலும் அற்புதமாக கனடா தேசத்திலே புகுந்து வீடு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கிறார். 6 மாதங்கள் கனடா தேசத்திலும்
அற்புதமாய் 6 மாதங்கள் என்னுடைய இந்தியா தேசத்திலும் உலகமெங்கும் நல்ல அற்புதமான ஒரு தரிசனம். நேற்று தினத்திற்கு முன்பாக அருமையான ஐயாவோடு எங்கள் இல்லத்துல பேசின பொழுது உன்னதமான ஒரு தரிசனம். எல்லா யங் பாஸ்டர்ஸ் பார்க்கிற யங் ஜெனரேஷன் பார்க்கிறோம். ஆனா ஐயாவுடைய தரிசனம் மிகப்பெரிய உன்னதமான ஒரு தரிசனமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு மோசேயை எப்படி வலதையை கொண்டு உலகமெங்கும் வழிநடத்தின ஆண்டவர் உங்களை கொண்டு எல்லா தேசத்திலும் வல்லமையாக செய்வார். ஆகவே உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவார். எங்களுடைய CSI தமிழ் திருச்சி குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம், பாராட்டுகிறோம். உங்களுடைய அருமையான துணைவியாரையும் பிள்ளைகளுக்கு ஆஸ்வதிப்பார். உங்களுடைய அப்பா அவர்களையும் CSI பேங்க ஏஜி சர்ச் பெத்தானியா அங்க ஈரோடு மறைமாவட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். உங்கள் சபையையும் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார், பெருக செய்வார், உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆக உறுதுணையாக இருக்கிற வழிநடத்தின ரிச்சர்ட் கிங்ஸ்லி பெர்லி மனோன்மணி அவர்களையும் சாம் பிலிப் அவர்களையும் மனதாக ஆசீர்வதிக்கிறேன். அதே போல வந்திருக்க பாஸ்டர் ஐயா ஜெசு ஐயா அருமையான மத்தியில் வந்திருக்கிறார். பாஸ்டர் ஐயாவர்களையும் பாஸ்டர் மாமர்களையும் எங்களுடைய CSI தமிழ் திருச்சி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய ஐக்கியத்தில் வந்தது இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். அதை தொடர்ந்து எங்களுடைய ஆரோக்கிய பற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் வருவது என்பது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உத்வேகம். அதை தொடர்ந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். அருமையான எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொதுசபையின் சார்பாக அருமையான ஐயாவை அன்போடு நாங்கள் வாழ்த்து இந்த அற்புதமான ஒரு சிறிய ஷால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம்.